Hello viewers, welcome back to Smart English class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா 6th standard term 1 lesson 1 உள்ள book exercise தான் பார்க்க போகிறோம். So first exercise, choose the correct answer. You may choose more than one answer if needed. அதாவது ஒரு ஆன்சருக்கு மேலே நம்ம 2 இல்லை 3 ஆன்சர் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The first one, dash is a biological relative of tortoise. இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது என்னது? Sea turtle. In India's coastal waters, we can see species of dash. ஸோ இந்தியன் கோஸ்டல் வாட்டரில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா சீ டர்ட்டில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீ டர்ட்டில்ஸ் கம் டு த ஷோர் டு, ஸோ மெயினான ரீசன் அது எதுக்காக ஷோருக்கு வருது அப்படின்னா லே எக்ஸ். இட் இஸ் எ ப்ராப்ளம் ஃபார் சீ டர்ட்டில்ஸ் டு கம் அஷோர் பிகாஸ், ஸோ அது வந்து அந்த டர்ட்டில்ஸ் வந்து ஷீஷோருக்கு வரதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்கு எல்லாமே அதோட ப்ராப்ளம்ஸ் தான். தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு வாக் ஆன் த சாண்ட். ஓகே, ஸோ அது ஒரு ப்ராப்ளம். தே டோன்ட் நோ தேர் வே டு த ஷோர். திஸ் இஸ் நாட் எ ப்ராப்ளம். அனிமல்ஸ் அண்ட் பீப்புள் ஹண்ட் தம். ஸோ ஆக்சுவலாக இதில் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ தான். தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு வாக் ஆன் த சாண்ட். நெக்ஸ்ட்டு எ டர்ட்டில் ஃப்ளிஃபர்ஸ் ஹெல்ப் இட் டு. ஓகே, அதோட ஃப்ளிஃபர்ஸ், அதோட அந்த முன்னங்கால்கள் அது வந்து என்னது, அதை நம்ம ஃப்ளிஃபர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எதுக்காக ஹெல்ப் ஆகுது அப்படின்னா டு ஸ்விம். A sea turtle camouflages its nest by tossing sand on it too. Okay, so camouflage அப்படின்னா அந்த முட்டையை என்னது மண்ணு போட்டு மூடி வைக்குது. அது எதுக்காக அப்படி மூடி வைக்குது அப்படின்னா hide it eggs from the predators. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ப்ரெடேட்டர் கிட்டேருந்து மறைக்கிறதுக்காகவும், இன்னொன்று இன்குபேட் எக்ஸ் இன் த வார்ம்த் ஆஃப் த சன். ஸோ சன் வார்மில் அது என்னது இன்குபேட் ஆகிறதுக்காகவும் அண்ட் கீப் த ஹேச்லிங் சேஃப். ஸோ இதில் நமக்கு இந்த 3 ஆன்சரையுமே நம்ம எடுத்துக்கிடலாம். 3 ஆன்சருமே நமக்கு சூட்டபிள் ஆன்சர் தான். அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் homophones. Filling the blanks with the words that convey the correct meaning of the sentence. ஸோ இப்போ homophones அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் மீன் பை homophones அப்படிங்கிறதுனா that 2 words are there, that words pronounce same. ஓகேவா? ஸோ அதோட ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கும், பட் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் homophones. ஓகே, அதாவது ப்ரொனன்சியேஷன் நம்ம எப்படி அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அது வந்து சேமாக தான் இருக்கும், ஆனால் அதோட ஸ்பெல்லிங்கு வேறு இருக்கும், அதோட மீனிங்கும் வேறு இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் homophones. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ப்ரே, ப்ரே, ஹோல் எல்லாமே வந்து என்னது ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்குது. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நோன்னு சொல்லுவோம். NO நோ, KNOW நோ. ஃபஸ்ட் நோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், எஸ்ஆர் நோ. செகண்ட் நோ வந்து ஐ நோ திஸ் ஆன்சர், எனக்கு இந்த ஆன்சர் தெரியும் அப்படிங்கிற மீனிங். ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் homophones. ஓகே, ஸோ இதோட ஃபஸ்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டைனி ஹேச்லிங்ஸ் ஃபால் டேஷ் டு மெனி ப்ரெடேட்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்மால் ஹேச்லிங்ஸ் வந்து இங்கே 2 ப்ரே கொடுத்துருக்காங்க. எந்த ப்ரே கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா PREY தான் கரெக்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரே வந்து ப்ரே டு த காட். ஆக்சுவலாக நமக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சால் கூட இன்னும் நம்ம ஈஸியாக நம்ம என்னது ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ செகண்ட் ப்ரே என்ன அப்படிங்கிறதுனா இட் பிகம் ஃபுட் டு அதர் அனிமல்ஸ். ஸோ இரையாகி போகிறது, அதுதான் வந்து ப்ரே அப்படிங்கிறது. ஸோ த ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் இஸ் ப்ரே. Sea turtles live their dash life in the sea. So whole, first whole அப்படிங்கிறது it is a hollow space in the land or the wall. வாட்டன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஹோல். செகண்ட் ஹோல் வந்து as a whole of the part. ஸோ இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லும்போது அப்போ இங்கேயும் நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர். The turtles come ashore only during the night. ஸோ இங்கே 2 நைட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் we know that, second night is the soldiers are called as night. ஓகே, KNIGHT வந்து soldiers. ஸோ அப்போ இங்கே கரெக்ட் ஆன்சர் the first one is the answer, night is the answer. The predators follow the dash of the turtles to eat their eggs. ஸோ எந்த சென்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்ட் அப்படின்னா சென்ட் அனுப்புறது. ஓகேவா? ஐ சென்ட் த லெட்டர் அப்படிங்கிறத அனுப்புறது. செகண்ட் சென்ட் வந்து பர்ஃப்யூம், த ஸ்மெல். ஸோ தட் இஸ் த சென்ட். அப்போ செகண்ட் சென்ட் இஸ் த ஆன்சர். The female turtles lay eggs and go back to the sea.
ஸோ இங்கே எந்த சி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா this is easy. ஃபஸ்ட்டு சி வந்து நம்ம பார்க்குறது, கண் மூலமாக பார்க்குறது. செகண்ட் சி வந்து ஓஷன். அப்போ செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர் ஹியர். ஓகே, அண்ட் ஹியர் யூஸ் த க்ளூஸ் அண்ட் ஃபில் த கிராஸ்வேர்ட் பசில். ஓகே, ஸோ இங்கே வந்து கிராஸ்வேர்ட் பசில் கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸ் ஆல்சோ தே ஹாவ் கிவன். we have to find out the word. ஓகே, இது வந்து என்னது ஹோமோஃபோன்ஸ் ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிராஸ்வேர்டை இதை யூஸ் பண்ணி, பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன், த வேர்ட் ரைம்ஸ் வித் த சீன். ஓகே, ஸோ சீனோட ரைமிங் ஆகுறது. அதில் என்ன ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரிலேட்டடானது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கேருந்து ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்களா, மேலே அப் டு டவுனில் எழுதணும். SCENE, சீன். சீனுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஆன்சர். செகண்ட் ஒன், த அனிமல் ஹேஸ் 2 horns and a spotted coat. Deer. Okay, DEER, deer, the first one picture. This is a huge sea animal. This is a huge sea animal. என்னது? whale. WHALE, whale. Sound like hair. hair இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, rabbit. செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ HARE. shines brightly, sun. இங்கே இந்த பிக்சர், சென்டர் ஒன் பிக்சர், SUN. rhymes with load. Here the first picture, road. Okay, so that's all. I hope you can understand this video. So like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க. Thank you for watching this video, viewers.